நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல்காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமானு எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி, நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. தனக்கு இல்லைனாலும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், தனக்குன்னு எதை வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது கூட அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனால் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, கொஞ்சம் பசங்களுக்கு பொண்ணு பசங்களுக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதுதான் ரிஷபராசி நேயர்களோட கேரக்டர்.
தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ராசிக்கு உண்டு. நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ராசி சின்ன மாடு என்ன பண்ணும், ஒரு இடத்துல விட்டால் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் கரெக்டாக குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. நல்ல ஒரு ராசிங்க. இப்போ ஒரு சில பேரில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க, நீட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்கள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல மரியாதை செலுத்துவாங்க. ரிஷபராசினியரோட கேரக்டர் இதுதான். அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவாங்க, நல்ல ஆடை ஆபரணங்கள் பயன்படுத்துவாங்க, நல்ல ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. லைஃப்பில் நல்ல ஒரு ஜாலியாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு சில ராசியெல்லாம் பார்த்திங்கன்னா கிடச்சது வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ராசி வந்து தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி ரிஷபராசி. அதே மாதிரி நீட்டாக நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு ஆடை ஆபரணம் இது பண்ணுறது, பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு நீட்டாக இருப்பாங்க. ரிஷபராசினாலே நீட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ராசி ரிஷபராசி. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். அந்த குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலபுருஷத்தை தூப்படி 2ஆம் ராசியே ரிஷபராசி வருது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க, குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. நல்ல ஒரு ராசிங்க. சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனோட கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவணி மாத பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிலேயே ஜென்ம ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு இருக்காங்க. குருமங்கள யோகம் ஒரு குறிப்பிட்ட தாங்க இந்த யோகம் வரும். எல்லா மாதமும் வந்துடாது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், 1.5 வருஷம் ஆகுன்னு சொல்லலாம். ஏன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குருமங்கள யோகம் வரும். உங்கள் ராசிலேயே ஒரு ஒளி கிரகம் இருக்குது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீச்சமாயிருவார். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம், ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. என்ன காரணம்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசிநாதர் குரு பார்த்துட்டா பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ உங்களால் சமாளிக்க முடியும், கவலையப்படாதீங்க. ஆனால் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். யாரையும் நம்பாமல் இருங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். மற்றபடி பெரிய சோதனையோ இல்லை பெரிய கஷ்டங்களோ பாதிப்போ வரவே வராதுங்க. பயப்படாதீங்க, சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் கெட்டு போகக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் ஒரு குருவோட பார்வையில் இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஆவணி மாதம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் வீடு வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. வாகனம் 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேங்க சார், 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே கைக்கூடி வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம்ங்க. 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். அந்த வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து சேர்க்கை அருமையான மாதம் இந்த மாதம், சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு அம்மா மூலமாக சில உதவிகள் கிடைக்கும், நன்மையான விஷயங்கள் நடக்கும். தாய் வழி பூர்வீக சொத்து, அம்மாவோட பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி, உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி புதன், அவரும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்காருங்க. அவர் உங்களுக்கு வக்ரமாகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்துடுவார். அப்புறம் அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தான், பெருசாக கெடுதல் பண்ணிட மாட்டார். அப்போ பணம் வரும். குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள் விலகும். குடும்பத்தில் சண்டை பிடிச்சிட்டே இருப்பீங்க, கணவன் மனைவிக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஒரு அந்யோன்யம் இருக்க போது, கவலையப்பட வேண்டாம். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டா புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கைக்கூடி வரப்போகுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம், சினி ஃபீல்டு, ப்ரெஸ்ஸு, மீடியா, அந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம்ங்க இந்த மாதம், சரிங்களா? உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான மாதம்ங்க. ஏன்னா குருமங்கள யோகத்தோடு இருக்கிறனால ராசிக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குருவோடு இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம், முயற்சி பண்ணுங்கள், நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி காதல் திருமணம், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் வீட்டில் அப்பா அம்மாவோட பெற்றோரோட சம்மதம் கிடச்சிடும். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம், சரிங்களா? 10ல் சனி வக்ரமாகி உங்களுக்கு கும்பராசின்னு சொந்த வீட்டில் இருக்கார். சனி வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ சொந்த தொழிலில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் படிப்படியாக வளர்ச்சி இருக்கும். ஒரு எதிர்பாராத முன்னேற்றம், திருப்பு முனையாக இருக்க போது இந்த மாதம் உங்களுக்கு.
திடீர் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதம் நல்ல மாதம். 11 ராகு, 11ஆம் இடத்துல ராகு. அந்நிய கிரகங்கள் வேற்றுமொழி வேற்று பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும். அந்நிய நபர்களால் சில உதவி கிடைக்க போகுது, நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா 11 ராகு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், ஆசை நிறைவேறுதுன்னு அர்த்தம். உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் எண்ணம், புத்தி, சிந்தனை எல்லாம் தெளிவாக இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல் திருமணம் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சார், செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குறவங்க அதுக்குண்டான மாதம் இந்த மாதம். முதல் திருமணம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜே எங்களுக்கு நடக்கலைங்க சார், ஃபஸ்ட்டு மேரேஜே எங்களுக்கு இழுத்துட்டே போயிட்டுருக்கு, எங்களுக்கு திருமணமே நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கேள்வி வரும். உங்களுக்கு நல்லா இருக்குங்க. முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது இந்த மாதம். சரிங்களா? பணம் வரும், கவலையப்படாதீங்க. வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் மாற்றுறது, புதுப்பிக்கிறது, பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணுறது, பெருசுப்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. நல்ல மாதம் இந்த மாதம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு ஆவணி மாதம் பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரும். சரிங்களா? பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கடுகடுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும், கோவப்பட்டு பேசுகிற மாதிரி வரும். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே நிவர்த்தியாக போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பாருங்கள் 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அது பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெளிநாடு போக போகிறீங்க, வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இந்த மாதம் பெருசாக உங்களுக்கு பாதகம் சொல்ல முடியாது. பெரிய கெட்டது எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா சூரியன் நல்லா இருக்கார். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருக்காது, அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கோம். நாட்கள் வருஷமாக அப்படி இழுத்துட்டே போயிட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். சரிங்களா? ஆவணி மாதம் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்க போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? வாழ்த்துக்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி.